அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 25ஆம் தேதிக்கான செய்தியை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு முழு ஆதரவு. அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் உறுதிப்பட தெரிவித்தனர். தீவிரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பாகிஸ்தானோட இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் முழு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவருடன் உள்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கலந்து ஆலோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தான் பேசியிருப்பாங்க. ஏன் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவோட சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தான் அதில் கோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்ல ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் குடியரசுத் தலைவர்கிட்டையும் ஆலோசனை நடத்துகிறது முக்கியத்துவமாக இருக்கும். அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டினில் அந்த சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நாட்டோட சுப்ரீம் கமாண்டர் யார் அப்படிங்கிற கொஸ்டினையும் இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த போர் சமயங்களில் அவங்கள்ட்டையும் ஆலோசனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் கருணாநிதி அவர்கள் பேரில் பல்கலைக்கழகம் சட்டப்பேரவையில் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை இருந்து பிரித்து அதில் கும்பகோணத்தில் கருணாநிதி அவர்கள் பேரில் பல்கலைக்கழகம் உருவாக்க இருக்கிறாங்க. ஸோ அதற்காக ஒரு சிறப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானங்களில் நிறைய வகைகள் உண்டு. அதில் இந்த சிறப்பு தீர்மானம் ஒன்று இது அந்த பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்காண்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொது அறிவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, பகத்சிங் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்ந்து பார்க்கும்போது அதில் பகத்சிங் ஐஎன்எம்மில் தவிர்க்க முடியாத ஆள். சமீபமாக சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் 2019 சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம்மில் பகத்சிங் அவர்கள் பேர் இணைக்கப்பட்டது. அதற்கப்புறமாவே வந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா பகத்சிங் அவர்களை பற்றி கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா பொது அறிவு பகுதியில் பகத்சிங் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகத்சிங் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன் என்ற புரட்சிகர குழுவில் உறுப்பினராக இருந்தார். லாலா லஜபதி ராய் இறக்க காரணமாக இருந்த சாண்டர்ஸ் ஸ்காட் ஆகிய 2 வெள்ளைக்கார உயர் போலீஸ் அதிகாரிகளை கொல்ல பகத்சிங் திட்டமிட்டு சாண்டர்ஸை சுட்டு கொன்றார். இதனால் கைது செய்யப்பட்டு பகத்சிங் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி தனது 24வது வயதில் தூக்கிலிடப்பட்டிருக்கார். பாருங்கள், எவ்வளோ ஒரு இளம் வயதில் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. ஆனால் புரட்சிகரவாதியாக இருந்திருக்காரு. பகத்சிங் எதோட உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகேட் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர குழுவில் உறுப்பினராக இருந்திருக்காரு. பகத்சிங் இதில் உறுப்பினராக இருந்திருக்காரு. இவர் ஏன் இந்த அதிகாரிகளை கொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய் போராட்டம் நடத்தும் போது இந்த போலீஸ் அதிகாரிகள் அவர் மண்டையில் அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் ரத்தம் அதிகமாக போய் அவர் இறக்க நேரிடும். ஸோ இதனால் அவரை பழி வாங்கிறதுக்காக இந்த 2 வெள்ளைக்காரர்களையும் கொல்றதுக்கு பகத்சிங் திட்டமிட்டிருப்பார். ஸோ சாண்டர்சன் கொண்டிருப்பார். அதன் காரணமாக கைது செய்யப்பட்டு எப்போ அவரை தூக்கில் போட்டாங்கிறத முக்கியமானது 1931 மார்ச் 23 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் 3, அதாவது டேட்டு, மந்த்து, வருஷம் 3லேயுமே 3 இருக்குது. 23, 3, 31 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 2, 3, அந்த பக்கம் 3, 1, இடையில ஒரு 3. இந்த டேட்டை நீங்கள் எழுதி பாருங்கள். 23, 3, 31 அப்படின்னு எழுதி பாருங்கள். 1931 நம்ம ஷார்ட்டாக 31ன்னு போடுவோம். ஸோ அவர் ஃபேன்சி நம்பர் மாதிரி தெரியும். 23, 3, 31 அப்படிங்கிறது 2331 அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியும் டேட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவரோட தூக்கு போட்டது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் கூட சேர்ந்து அந்த ராஜகுரு, சுக்தேவ் இவங்களையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர் கிடையாது. இது ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்ததாக காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் வந்து அப்பப்போ விரிவாக்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் பாருங்கள் 8ஆம் வகுப்பு வரை காலை சிற்றுண்டி திட்டம் வேண்டும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இடையில வந்து ஃபஸ்ட்டில் வந்து உப்புமா கிச்சடி, அதாவது ரவா உப்புமா கிச்சடி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து அதுக்கு வந்து மாற்றாக பொங்கலும் வித் சாம்பாரும் கொடுக்குறதா இருந்தாங்க. இந்த நிலைமையில் ஒரு கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க வந்து சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் அந்த காலை சிற்றுண்டியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கோரிக்கைகளை ஏற்று வரும் நாட்களில் நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதையும் பார்த்தாச்சு. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.